ग्लानिर्भवति भारत अभ्युत्थानमधर्मस्य तदात्मानं सृजाम्यहम्। வணக்கம். ஓம் சாந்தி. ஓம் பூர்ணமத பூர்ணமாதாய. இந்த ஒரு ஸ்லோகத்தை நம்ம பல முறை கேட்டிருக்கலாம். ரொம்ப ஒரு உயர்ந்த பக்தி பாவனையோடு மக்கள் இதை சொல்லுவாங்க. அதாவது நாம பூர்ணத்துவத்தை நோக்கிய நம்முடைய பயணம் இது. இப்போ சந்திரன் இருக்கு. அது முழுமையாக இருக்கும் பொழுது, பூர்ணமாக இருக்கும் பொழுது அது பௌர்ணமி. பிறகு அது தேய்ந்திடுது. பிறகு அது பூர்ணத்துவத்தை நோக்கி நகருது. அதே போல கீதாச்சாரியனான பரமாத்மா இந்த பூமியில பூர்ணமாக இருந்த மனித ஆத்மாக்கள் இப்பொழுது குணங்களையும் சக்திகளையும் இழந்த நிலையில இருக்கும் பொழுது திரும்பவும் நம்மை பூர்ணத்துவத்தை நோக்கிய ஒரு பயணம் இதை செய்வதற்காக உயர்ந்த ஞானத்தை கொடுத்து நம்மோடு நம் வாழ்க்கை பயணத்தில் நமக்கு துணையாகவும் நம் கூடவே வருகிறார். நம் பயணம் மிகவும் ஆனந்தமயமாக மாறிவிடுகிறது. இந்த வாழ்க்கை பயணத்துல நாமும் பூர்ணத்துவத்தை நோக்கி போவதற்கான ஒரு திடமான சங்கல்பத்தை மனதில் வைக்கலாம். இந்த பயணம் ஒரு குழந்தை அந்த குழந்தையோட விரலை பிடிச்சுக்கிட்டு தந்தை அழைச்சிக்கிட்டு போறாரு. அப்போ அவர் போகும் பொழுது அவருடைய ஸ்பீடுல அந்த குழந்தைய கூட்டிக்கிட்டு போனாக்க அந்த குழந்தையால நடக்க முடியுமா அப்படின்னா முடியாது. ஆனா இறைவன் நம்முடைய லெவலுக்கு நம்முடைய அந்த வேகத்துக்கு ஈக்குவலாக நம் விரலை பிடித்து கொண்டு நம்மை சமுதாயத்துல ஒரு நல்ல மனிதனாக மாற்றுவதற்காக இந்த ஒரு ஆன்மீக பயணத்துல நம் கூட வர. அப்போ இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த அர்ஜுனன் ரொம்ப மனம் திறந்து பரமாத்மா கிட்ட ஒரு கேள்வியை கேட்கிறான். இது இந்த கேள்வியானது முழு சமுதாயத்துடைய தரப்பிலிருந்து மனித ஆத்மாக்களுக்காக அர்ஜுனன் பரமாத்மா கிட்ட கேட்கிறான். என்ன கேட்கிறான் அப்படின்னா, அர்ஜுன உவாச்ச அத்தகேன பிரயுக்தோயம் பாபம் சரதி பூருஷः அத்தகேன பிரயுக்தோயம் பாபம் சரதி பூருஷः அனிச்சன்னபி வார்ஷ்ணேய பலாதிவ நியோஜிதः அனிச்சன்னபி வார்ஷ்ணேய பலாதிவ நியோஜிதः. அர்ஜுனன் என்ன சொல்றான் அப்படின்னா, வார்ஷ்ணேய விருஷ்ணி வம்சத்தை சேர்ந்தவனே, கிருஷ்ணரை பார்த்து அவன் சொல்றான். அந்த மாதிரி பரமாத்மா அத கேன பிரயுக்தோயம் பாபம் சரதி பூருஷः. எந்த ஒரு நம்ம சொன்னோம் இல்லையா, அனைத்து மனித சமுதாயத்தினோட தரப்பிலிருந்தும் அர்ஜுனன் இந்த கேள்வியை கேட்கிறான். எந்த ஒரு விஷயம் மனிதனை பாவத்தை நோக்கி செல்வதற்காக தூண்டுகிறது? எந்த ஒரு விஷயம் மனிதனை பாவத்தை நோக்கி செல்ல தூண்டுகிறது? அனிச்சன் அப்பி வார்ஷ்ணேய, தான் விரும்பாவிட்டாலும் கூட பலாதிவ நியோஜிதக, விரும்பாவிட்டாலும் கூட நாம் அந்த தவறை செய்ய தூண்டுவது எது? இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்கிறான் அர்ஜுனன். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு ஆழமான கேள்வி. நான் செய்ய விரும்பல, அது தவறுன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் என்னை இந்த ஒரு பாவத்தை செய்ய தூண்டக்கூடியது எது? அந்த பாவத்தை நோக்கி என்னை எது தள்ளுறது? அப்படின்ற ஒரு கேள்வியை அர்ஜுனன் கேட்கிறான். எவ்வளவு அழகான ஒரு கேள்வி இது. நம்ம மனித ஆத்மாக்கள் எல்லாருக்குமே ஒரு லட்சியம் இருக்கு. யாருக்கும் நாம துன்பம் தரக்கூடாது, எல்லார்கிட்டும் நல்லதாக நடந்திருக்கணும், என்னுடைய ஒரு நடத்தை ஒழுக்கமாக இருக்கணும், நான் ரொம்ப நல்ல ஒரு நடத்தை உடையவனாக மேனர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் ஏன் தவறு நடக்கிறது? சொல்லுவாங்க இல்லையா எல்லாரும் பொதுவா, நாங்க அவங்களுக்கு அப்படி சொல்லணும்னு நினைக்கல, என்ன பண்றது, ஆனாலும் நான் அப்படி செஞ்சுட்டேன். இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லோகத்துல கூட இறைவன் என்ன சொன்னார்? ஞானியாக இருக்கக்கூடியவன் கூட தொன் சுவாவப்படிதான் நடக்கிறான், அதனால நீ யாரையும் கட்டுப்படுத்தாத அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த கேள்வியை திரும்பியும் இறைவன் கிட்டயே வைக்கிறான் அர்ஜுனன்.
யாருக்கும் யாரும் துன்பம் குடுக்கறதுன்னு நெனைக்கிறதில்ல. இப்படி பேசக்கூடாதுன்னு தான் நெனைக்கிறோம். இந்த மாரி நடத்தை இருக்கக்கூடாதுன்னு நெனைக்கிறோம். எது தர்மம், எது அதர்மம்னு தெரியும். எது ரைட், எது ராங்குன்னு தெரியும். ஆனாலும் ஏன் இந்த தவறு நடக்கிறது? எது பின்னாடி எந்த ஒரு ஃபோர்ஸ் இருக்கு நம்பகிட்ட, அதனால என்னுடைய செயல்கள் இப்படி மாறிடுது? அப்படின்னு கேட்குறான். இதுக்கு முந்தைய ஸ்லோகத்துல கூட இறைவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, "நீ விருப்பு, வெறுப்பு 2த்துலயும் விட்டுட்டு நீ கர்மங்களை செய். அப்போ இந்த அறிவுரைகள் அப்ப செய்" அப்படின்னு சொல்றார் இறைவன். ஆனா அர்ஜுனன் என்ன தோணுது அப்படின்னாக்க, இறைவனுடைய போதனைகள் ரொம்ப உயர்ந்தது தான். ஆனா அந்த ஸ்ரீமத் அறிவுரைப்படி நடக்கிறது ரொம்ப கடினம் அப்படின்னு அவன் மனதுல பட்டதுனால, நம்ம எல்லாருக்குமே அப்படி ஒரு கேள்வி மனதுல வரதானே வருது இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு கேள்வியை பரமாத்மா முன்னாடி அர்ஜுனன் வைக்கிறான். பாவம் செய்யும் பொழுது குற்ற உணர்வு எல்லாருக்கும் இருக்கு. ஏன்னா, நிச்சயமாக தெரியும் இது ராங்குன்னு. ஏதோ ஒரு ஃபோர்ஸ்ல மனிதன் பாவத்த செஞ்சுடுறான். அதுக்கு பிறகு மனதுல கில்ட்டி கான்ஷியஸ் எல்லாருக்கும் உண்டு. சில பேர் அத வெளியில காட்டிப்பாங்க, சில பேர் காட்டிக்க மாட்டாங்க. பொதுவாக நன்னடத்தையோடு இருக்கிறது தான் மனிதனுடைய சுபாவம். ஆனாலும், எந்த வலிமையான சக்தி நம்மை பாவம் செய்ய தூண்டுகிறது? யோசிக்க வேண்டிய விஷயம் தானே இது. இறைவன பார்த்து அர்ஜுனன் கேட்ட ரொம்ப ஒரு பெரிய கேள்வி இது. அதுக்கு பரமாத்மா என்ன பதில சொல்றார்? இதையும் நாம சிந்திச்சுக்கிட்டே வரலாம். எது நம்மள பாவம் செய்ய தூண்டுறது? இதுக்கு நம்ம முன்னாடியே ஒரு விஷயங்கள இறைவன் இதுக்கு முன்னாடி சொல்லியாச்சு. அதையே திரும்ப சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, ஸ்ரீ பகவானுவாச்ச காம ஏஷ क्रोध एष रजोगुणसमुद्भवः காம ஏஷ क्रोध एष रजोगुणसमुद्भवः महाशनो महापाप्मा विद्येनमिह वैरिणम् महाशनो महापाप्मा வித்யேனமிக வைரிணம். அடுத்ததா என்ன சொல்றாரு அப்படின்னா, அர்ஜுனனே காம ஏஷ குரோத ஏஷ இந்த 2 விதமான குணங்கள் சிங்கிள் யூனிட்டாவே இத அட்ரஸ் பண்றார் பரமாத்மா. காம, குரோதம் இது 2மே ரஜோகுணத்தோடைய தொடர்புல வரும்பொழுது, பிரகிருதியோட குணங்கள்னு இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். ஆன்மாவானது ரஜோகுணத்தோடைய தொடர்புல வரும்பொழுது, காமம், குரோதம் அப்படிங்கிற இந்த 2 குணமும் மனதுல உற்பத்தி ஆகிறது. அந்த 2 குணமுமே மகாஷனோ மகாபாப்மா. மகாஷனோ அப்படின்னாக்க, முழுவதுமாகவே விழுங்கி விடக்கூடியதுன்னு சொல்லியிருக்கு இதுல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்முடைய அனைத்து புண்ணியங்களையுமே அது முடிச்சுடும். இந்த காம விகாரத்துல மனிதன் வரும்பொழுது, இந்த நம்மளுடைய சம்ஸ்காரங்கள் கீழ் நோக்கி வர்றதுக்கான ஒரே காரணம் காமக்ரோதம். அது மகா பாப்மா. மிகப்பெரிய ஒரு பாவம் அது. அப்போ வித்யேன மிக வைரினம். இதையே நீ உன்னுடைய எதிரியாக அறிந்து கொள். இதுதான் நமக்குள்ள இருக்கிற பெரிய எதிரி. யோசிச்சு பாருங்க. பல நூற்றாண்டுகளாக நாம இந்த கீதைய படிச்சிருக்கோம். இந்த 3வது அத்தியாயத்துல கர்ம யோகத்துல இந்த ஸ்லோகத்தையும் பல தடவ படிச்சு மத்தவங்களுக்கும் சொல்லியிருக்கோம். ஆனாலும் என்னுடைய எதிரி யார் அப்படின்னா, என் கூட பொறந்தவங்க, என் பக்கத்து வீட்ல இருக்கிறவங்க, என்னுடைய உறவுக்காரங்க, இவங்க தான் என்னுடைய எதிரின்னு நெனைக்கிறோம். ஆனா உள்ளேயே நமக்குள்ளேயே உட்கார்ந்து அத நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த எதிரிய பத்தி நமக்கு தெரியவே இல்ல. அதனால மனிதனுடைய ஸ்வபாவ சம்ஸ்காரங்களுக்கு வசப்பட வைக்கக்கூடியது எது அப்படின்னா, இங்க பரமாத்மா சொல்லக்கூடிய காம, குரோதம். இத 2மே சேர்ந்து தான் சொல்லியிருக்கார். இது இருந்தா இது இருக்கும், இது இருந்தா இன்னொன்னு இருக்கும். அப்போ நம்ம பொதுவா என்ன பண்றோம்னா, அசல விட்டுட்டு நகல பிடிக்கிறதுலயே தான் ரொம்ப பிஸியா இருக்கோம். இது இன்னைக்கு எல்லாருமே பண்றாங்க. உண்மையான எதிரி யாருன்னு நமக்கு தெரியல. ஆனா நம்ம வேற இவங்கள்லாம் தான் என்னுடைய எதிரி அப்படின்னு நெனச்சுக்கிட்டு, வேற விஷயங்கள்ல நம்முடைய எனர்ஜி, நம்ம டைம் எல்லாம் நம்ம செலவழிச்சுடுறோம். உதாரணத்துக்கு ஒரு தெருவுல 20 கடை இருக்கு. வைரக்கடை ஒரிஜினல் வைரக்கடை அதுல 1 தான். பாக்கி மிச்சம் இருக்கிறது எல்லாமே போலி நகைக்கடை. ஆனா, அப்ப மக்கள் எதுல போவாங்க? எங்க போவாங்கன்னா, போலி நகை கடைய தான் நெறைய விரும்பி போறாங்க. ஏன்னா, உண்மையான வைரம் ரொம்ப விலை அதிகம். போலியான வைரம் விலை குறைவா இருக்கிறதுனால மக்கள் அங்க போகுறாங்க. அத மாதிரி
ரொம்ப கடினமான விஷயம் இந்த காம குரோதத்திலிருந்து வெளியில வருது ஆன்மாக்கு. அதனால அத பற்றிய ஒரு முயற்சி எதுவுமே செய்யாம, போலியாக இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள். இங்க காம குரோதம்னு இறைவன் சொன்னது, விகாரத்திற்கு மட்டுமல்லாமல் பல்வேறு இச்சைகளுக்கு ஆன்மா உட்படும் பொழுது, பௌதீக தன்மையில வரும் பொழுதும், ஆன்மாவுடைய சம்ஸ்காரம் கீழ்நோக்கி வரத் தொடங்குது. இதுக்கு ஒரு அழகான உதாரணம். ஒரு போர் வீரன் ரொம்ப பணக்கார குடும்பத்த சேர்ந்தவன். ஆனா, அவன் ஒரு ஒரு போர்ல எல்லாத்தையுமே இழந்துடுறான். இழந்து போயிட்டு அவன் இப்படி ஒரு இடத்துல நடந்து வந்துகிட்டே இருக்கும்பொழுது, ஒரு காட்டுல ஒரு ஒருத்தர பார்க்குறான். அவர் ஒரு சித்தர். அவர் கையில ஒரு குடம் இருந்தது. அந்த சித்தர் வந்து அவர் வந்து சமைக்கிறதில்ல, பணம் சம்பாதிக்கிறதில்ல, அவருக்கு குடும்பம் கிடையாது. அவரோட வேலையே இந்த ஆன்மீக சாதனை செய்யறது தான். அவர் என்ன பண்ணுவாரு, எல்லா வேலையும் முடிச்சு தன்னுடைய சாதனைகள முடிச்சுட்டு அந்த குடத்து முன்னாடி உட்காருவாரு. உட்காந்து அந்த குடத்துக்கிட்ட இருந்து அவர் என்ன சொல்வாரோ, அது எல்லாம் அவருக்கு கிடைக்கும். நல்ல உணவு கேட்பார், அது கிடைக்கும். அ தண்ணி கேட்பார், தண்ணி கிடைக்கும். படுத்துக்கிறதுக்கு படுக்கை கேட்பார், அது கிடைக்கும். அவர் வந்து தனக்கு வாழறதுக்கு உண்டான எல்லாமே அந்த குடத்திலிருந்து அவருக்கு கிடைக்கும். அவர் என்ன சொன்னாலும் அதிலிருந்து சித்தி கிடைக்கும். ஏன்னா, அவர் சித்த புருஷர். இத பார்த்துக்கிட்டே இருந்த அந்த போர் வீரன், அவன் போய் அவர்கிட்ட போய் உட்கார்ந்துப்பான். "நான் உங்களோட சிஷ்யன் ஆகணும்" அப்படின்னு சொல்லுவான். அப்ப அவர் கேட்பார், "நீ எதுக்காக என்னோட சிஷ்யன் ஆகணும்னு விரும்புற?" அப்படின்னு. அப்ப அவர் சொல்வார், "எனக்கும் இத மாதிரி ஒரு குடம் வேணும். அதனால தான் நான் உங்க சிஷ்யனாக வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லுவார். அப்ப அவர் சொல்வார், சரி உனக்கு அது வேணும்னா கிடைக்கும். 2 விஷயம். 1 நான் வந்து ஒரு ஆன்மீக வித்தைய உனக்கு கத்து தரேன். அந்த வித்தையை நீ பல தடவ செய்யறதன் மூலமாக அந்த மந்திரம் ஏதோ ஒண்ணு. அதை செய்யறது மூலமா உனக்கு இந்த குடம் கிடைக்கும். இல்லாட்டா நானே என்கிட்ட இருக்கிற இந்த குடத்த உனக்கு தரேன். அதை உனக்கு எப்படி தேவையோ அப்படி நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவான். அப்ப அவன் என்ன செலக்ட் பண்ணுவான் அப்படின்னா, இந்த வித்தையெல்லாம் எனக்கு வேண்டாம். இந்த குடமே குடுங்க அப்படின்னு சொல்லுவான். அவன் போயிட்டு ஒரே மகிழ்ச்சியில அந்த குடத்துக்கிட்டேருந்து நெறைய விஷயங்கள கேட்டுக்கிட்டே இருப்பான். எனக்கு செல்வம் வேணும், கார் வேணும். அவன் இழந்த எல்லாத்தையும் திரும்பி அடையணும்னு சொல்லி, ஒரு பங்களா வந்துரும், நெறைய செல்வம் வரும், கார் வரும், நெறைய பணம் வரும், நகைகள், இத மாரி ரத்தினங்கள் எல்லாமே கிடைச்சிடும். ஆனா, அவன் என்ன பண்ணியிருப்பான்னா, நெறைய மது அருந்திருப்பான். இந்த குடம் கிடைச்ச குஷியில, அவன் அந்த ஆ ட நடனம் ஆடிக்கிட்டே அந்த குடத்துக்கிட்ட பேசும்பொழுது, கை தவறி குடம் கீழ விழுந்து அது உடைஞ்சிடும். அந்த குடம் உடைந்த உடனே, அந்த குடத்திலேருந்து கிடைச்ச எல்லா பொருளும் மறைஞ்சு போயிடும். உடனே அவன் திரும்பவும் துக்கத்துல வந்துருவான். துயரம் அவன்கிட்ட திரும்ப வந்துடும். இது எத குறிக்கிறது அப்படின்னாக்க, நாம்ப பௌதீக இச்சையில வரும்பொழுது தான் நமக்கு துன்பம் கிடைக்கிறது. நம்முடைய சம்ஸ்காரங்கள் பழைய சம்ஸ்காரங்களாக திரும்ப மாறிடுது. புராணத்துல யயாதி கதை கூட நம்ம கேட்டிருப்போம். இந்த யயாதி அப்படிங்கிறவர் ரொம்பவும் காம இச்சைக்கு வசப்பட்டவர். தன்னுடைய மகனுடைய இளமையை கூட அவர் கேட்பார். நான் இன்னும் நெறைய அனுபவிக்கணும் வாழ்க்கையில அப்படின்னு சொல்லி, பல பல ஆண்டுகள் அவர் வந்து இந்த விகாரங்கள அனுபவிச்சு, கடைசியில ஆன்மா உடலை விடக்கூடிய நேரத்துல, அவருக்கு திடீர்னு ஒரு ஞானோதயம் வரும். ஆஹா! என் முழு வாழ்க்கையுமே நான் இழந்துட்டேனே! இந்த மாரி தவறான ஒரு சாய்ஸ் நான் காம இச்சைய தேர்ந்தெடுத்ததுனால வாழ்க்கையில எனக்கு எந்த திருப்தியுமே கிடைக்கலையே! இவ்வளவு போகித்து கூட எனக்கு உள்ள ஆன்மாவுடைய திருப்திய நான் அனுபவம் செய்யல. ஸோ என்னுடைய தவறான தேர்வுனால நான் இப்படி பண்ணிட்டேனே! அப்படின்னு ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவான். அதேபோல நாம வந்து இது ரொம்ப ஒரு ஆழமான ஒரு விஷயம் இதுல என்ன அப்படின்னாக்க, ஒரே விஷயம் தான் காம இச்சை. அதை நாம ஆன்மீக அன்பாக மாற்றும் பொழுது, அதோடைய மாற்று ரூபம் என்ன அப்படின்னா, ஆன்மீக அன்பு மாறி போய் காம இச்சையா மாறிடுத்து. திரும்பவும் அதை நாம் ஆன்மீக அன்பாக மாற்றும் பொழுது, இதுதான் நம்ம வந்து இந்த விகாரம்ங்கிறது தான் எல்லா தீமைக்கும் ஒரு அடித்தளம்னு தெரியும் நமக்கு. அதை மாற்றும் பொழுது ஆன்மீக அன்பு நமக்குள்ளிருந்து வெளிப்படும் பொழுது, நாம இந்த விகாரத்திலிருந்து ஈஸியா விடுபட்டுடலாம். இதுதான் நமக்குள்ள இருக்கக்கூடிய எதிரி அப்படின்னு நம்ம தெரிஞ்ச பிறகு, அந்த வீட்டுக்குள்ள யாராவது பதுங்கி இருந்தா, நம்ம நிச்சயமா தொரத்துவோம் இல்லையா? அப்ப எனக்குள்ளேயே இருக்கிற எதிரிய நான் ஜெயிக்கணும். அதனால இந்த ஆன்மீக அன்பு, என்னுடைய ஆன்மாவுடைய சுயதர்மமும் அன்பு, இறைவன் பால் நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த அன்பு வெளிப்படுத்தும் பொழுது, நாம் நிச்சயமாக இவற்றை ஜெயிக்க முடியும். ஓம் சாந்தி.